ஸ்டார்ட் இந்தியான்னு என்ன உன்ட்ட ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் இருக்குது, புதிய டெக்னாலஜி இருக்குது, என்னால் ஒரு புதிய உலகத்தில் இல்லாத ஒரு புதிய விஷயத்தை நான் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டார்ட் அப் இந்தியா கிட்டத்தட்ட 10 லட்சத்துலேருந்து 1.25 ஒரு 2 கோடி கவர்மெண்ட் ஃபண்டு தருது. அதுக்கு ரொம்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி. நீங்கள் உடனே இன்ட்ரெஸ்ட்டை கட்ட வேண்டியதில்லை, முதல்ல கட்ட வேண்டியதில்லை, லேட்டாக கட்டிக்கலாம். நான் உனக்கு பின்புலமாக இருக்கேன், உன்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, கவர்மெண்ட்டு நான் உனக்கு பின்புலமாக இருக்கேன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் அப் இந்தியா. கிட்டத்தட்ட 1.52 லட்சம் ஸ்டார்ட் அப் இந்தியாஸ்கள் இந்த 10 வருடத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு 70 வருட காங்கிரஸ் அரசை உருவாக்குனதோட இது கிட்டத்தட்ட பல மடங்கு அதிகம். அப்புறம் எஜுகேஷன் பாலிசி, நியூ எஜுகேஷன் பாலிசி. முன்னாடிலாம் நம்ம ஆளுங்க என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் பிஎஸ்சி, எம்எஸ்சி, அப்புறம் எம்ஃபில், பிஹெச்டி இப்படி படிப்பாங்க. இப்போ எம்ஃபிலே வேண்டான்ட்டாங்க. ஆனால் பிஹெச்டி நீ ஒழுங்காக படி. இவங்க பிஹெச்டி ஒழுங்காக எப்படி படிக்கிறாங்கன்னா, எவனோ ஒருத்தன் ரிசர்ச் பண்ணது, எவனோ ஒருத்தன் பேப்பரில் எழுதுனது நம்ம ஸ்கூல்லாம் பார்க்குறோம். 2வது 3வது 4வது 5வது 6வது 7வது எல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட்லாம் வெளியில் விற்கிது. வீட்டில் சோலாரில் எலக்ட்ரிக் பல்ப் எரிகிறது, இல்லை ரயில்வே கேட் ஓப்பன் ஆகுறது, எல்லாம் பார்த்தீங்கன்னா நீ செய்ய, நீனா புதுசாக கற்றுக்கணுங்கிறது தான் அந்த ப்ராஜெக்ட். இவங்க என்னென்னா இப்போ எல்லாம் ரெடிமேடாக ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. வீட்டில் அம்மா அப்பா போய் அதை வாங்குறானோ, வாங்கி ஒரு 2000 3000 காசு கொடுத்து வாங்குறாங்க. அதை கொண்டாந்து உடனே ஸ்கூலில் ஒப்படைக்கிறாங்க. அவங்க இன்னும் பாராட்டுறாங்க. நீ புதுசாக கண்டுபிடிக்கணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறது தான் அந்த சிஸ்டம். அதை இங்கே உள்ளவங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, அதை விட்டுருங்க, அது திருந்த முடியாது, விட்டுருங்க. ஆனால் நீ பிஹெச்டிலையும் இதே முறை தான். எவனோ ஒருத்தன் போய் வச்சுருக்க பேப்பர் இதெல்லாம் எடுத்து லைட்டாக மாடிஃபிகேஷன் பண்ணி ஒன்றையும் கண்டுபிடிக்கிறது இல்லை. கவர்மெண்ட்டு மாதம் 30,000 40,000 50,000 ஸ்டைஃபண்ட் கொடுக்குறான். அதை வாங்கி வச்சுட்டு எவனோ பண்ண தேஜஸ் இதுன்னு சொல்லி பண்ணிவிட்டு அதை பிஹெச்டி முடிச்சிட்டோம் அப்படிங்க. இனியெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்போ கடந்த 3-4 வருடம் அப்படி கிடையாது. நீ புதுசாக ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணுறாந்த படி, இல்லைன்னா போகணும், ஒன்று கடுமையான நடவடிக்கை விடும், எந்த காலேஜும் மீறக்கூடாது என்பது தான் அது. அந்த 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 ஸ்ட்ரக்சர் இப்போ மத்திய அரசு நியூ எஜுகேஷன் பாலிசியில் கொண்டு வந்தது. நியூ எஜுகேஷன் பாலிசியை பற்றி பேசணும்னா நிறையா பேசலாம். இன்றைக்கி அமெரிக்காவிலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலேஜும் அட்டானமஸாக உள்ளது. ஒவ்வொரு காலேஜும் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களோட ஆராய்ச்சி, அவங்க ஸ்டூடெண்ட் பண்ணுற ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சிக்கு காப்பிரைட் வாங்குறாங்க, அதை விற்கிறான். கிட்டத்தட்ட அந்த ஸ்டூடெண்ட்டோட அதாவது கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபா அதில் அவனுக்கு ராயல்ட்டி மட்டும் கிடைக்குது. ஸோ அதை வச்சு அந்த காலேஜ் டெவலப் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ராயல்ட்டி வாங்கி கொடுத்து அந்த காலேஜுக்கு ராயல்ட்டி கிடைக்குது. நீங்கள்